இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 21st எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ டயர்ட்ல தூங்கிக்கிட்டு இருக்க எவ்வளவு திறமையா சப்போர்ட் இல்லாம தூங்குறான் பாரு அப்படின்னு அந்த இக்குமே அதே ஆச்சரியமா பாக்க. அப்போ ஹீரோவோட சாப்பாட்டுல இருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குமா. ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சோம். அப்படியே பிளேட்டை நீக்கினா அந்த ஸ்மெல் அந்த ஹயாமாவே வந்து தூக்கி சாப்பிட்டுரும் போல. இன்னும் இவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிப்பான். உடனே அதுல என்னென்ன ஆட் பண்ணிருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ஹயாமா ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்லையே, பெரிய டேலண்ட் தான் பண்ணி ஹீரோ அப்ரிஷியேட் பண்ண. இருந்தாலும் அந்த ஹயாமாக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. சோ இவன் ஒன்னும் ரொம்ப புதுசான ஏதோ ஒரு மசாலா பொருளை பயன்படுத்தல, ரெகுலரான ஒண்ணுதான். பட் ஏன் இது கணிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு யோசிக்க நம்ம ஹீரோவும் இன்னைக்கு காலையில வரைக்குமே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், அதனால லைட்டா தூக்கம் வந்துருச்சு. ஆனா நல்லா கவனமா இரு, ஒன்ஸ் என் சாப்பாடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் யாரோடது ஒஸ்தின்னு தெரிய வருமா. அதுவே அந்த பி குரூப்ல நம்ம மெகுமி சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆடியன்ஸ் இருக்கிற ரெண்டு பசங்க, ஆமா அந்த பொண்ணை பாத்தீங்களா, அவ இன்னும் சமைக்கிற மாதிரியே தெரியல, அங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறா, உன்ன மாதிரியான ஆளுங்களா எதுக்கு இங்க சமைக்க வராங்க அப்படின்னு அங்க பசங்க திட்டிட்டு இருக்கும் போது, என்னடா சொன்னேன்னு அந்த சோஜியும் டைகவும் சண்டைக்கு போவாங்களா. சும்மா இருங்கடான்னு அந்த கேள்வி திட்டிக்கிட்டு இருக்கும். அவசரத்துல மெகுமி அங்க இருக்கிற அந்த மியோகோவை இடிச்சிருவாளா. அந்த மியோகோ மெகுமி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவா. உன்ன மாதிரி சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு தெரியாத முட்டாளுங்களாம் எதுக்குதான் இங்க இருக்கிறீங்களோ, இடிச்சதுக்கு ஏமாத்திட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அந்த மியோகோவும் பயங்கரமா சமைச்சுக்கிட்டு இருக்க. அந்த டக்குமி பையனுமே அவனோட அந்த மூன் நைஃப் வச்சுட்டு ஏதோ கொடூரமா வெட்டிக்கிட்டு இருப்பான். அந்த டக்குமிக்கு ஸ்ட்ரைட்டா பின்னாடியே தான் அவன் தம்பிக்கு வந்து சமைச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் மெகுமி அங்க எதையோ எடுத்துட்டு போகும்போது அப்ப தெரியாம கீழே எல்லாம் விழுந்துகிட்டு இருப்பாளா. இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் கூட அந்த பிங்க் மணினுக்கு எதிராக இவ போட்டி போட்டா அப்படின்னு நினைச்சு ஒரு கான்பிடென்டான பர்சனா இருப்பான்னு நான் தப்பா கணக்கு போட்டேன் அப்படின்னு லைக் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாளா. அப்படி மெகுமி அவ்வளவு பெருசா என்ன எடுத்துட்டு வந்திருப்பான்னு பார்த்தா அதுல வந்து அப்படியே ஒரு மீட் தொங்கிக்கிட்டு இருக்கும். இதை எதுக்கிட்ட அந்த பொண்ணு கூட்டு வந்திருக்கானு அந்த ஜட்ஜாவுக்கு வந்திருக்க அந்த நட்சுமியோட தங்கச்சி ஆச்சரியமா பாப்பா. அவளுக்கு அது என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இது எப்படி இவ பண்ண போறா அப்படின்னு ஆச்சரியமா பாப்பா. ஏன்னா அந்த மாதிரி அவ்வளவு பெரிய மீனுக்கு பேர் வந்து மாங்க் ஃபிஷ் ஆமா. அதை வந்து டேபிள்ல வச்சு சமைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு அதை அறுக்கிறது அப்படிங்கிறது பெட்டரா இருக்கும். பட் பெட்டர் அப்படின்னா அது கஷ்டமாவும் இருக்கும். இந்த மாதிரி தொங்க விட்டு கட் பண்றது அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் மெத்தட் தான். ஆனா அது ஸ்டேபிளே இல்லாம அது பாட்டுக்கு காத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும். எப்படி இவ கட் பண்ண போறா அப்படின்னு ஆச்சரியமா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது வரைக்கும் எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலும் ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக இருந்தான். ஆனா இந்த இடத்துல ஹீரோவும் அவனுக்காக போட்டி போட்டு எடுக்கிறான். அதனால இப்போ எனக்கான போட்டியில நான் தான் முன்னாடி இருந்து சண்டை போட்டு ஆகணும்னு அவளோட கத்தியை எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 9 வருடங்களுக்கு முன்பாக அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல ட்ரெடிஷனலாவே இந்த மாதிரி இந்த மாங்க் ஃபிஷ்ஷை கட் பண்றதுக்காக ஒரு குக் ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஆனா ஒன்ஸ் அவருக்கு வயசானதுக்கு அப்புறம் இதை அவரால் கரெக்டா பண்ணிருக்க முடியாதா. இத கேட்ட நம்ம மெகுமி பார்த்தா ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க மீன் பிடிக்கிற ஒருத்தர் இருப்பாரு. சோ அவர்கிட்ட போய் ஹெல்ப்புக்காக கேட்க, இப்ப எதுக்கு குழந்தைகளை நான் சொல்லி தரணும் அப்படின்னு அவர் முதல்ல முடியாது அப்படின்னு இருப்பாரு. இருந்தாலே அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறத பார்த்துட்டு சரி முதலோட சொல்லி தருவோம், எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பார்த்துட்டு இவளே ஓடி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு டெமோ காமிச்சா மெகுமி விடாம அதை கத்துக்கிட்டு இருந்திருப்பா. சோ 9 வருஷத்துக்கு முன்னாடியே அதை எப்படி கட் பண்றது அப்படிங்கறத கத்துக்க ஆரம்பிச்சிருப்பா. ஆகையால் இந்த இடத்துல அதை கட் பண்றது அவளுக்கு பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது. ரொம்ப அசால்ட்டாவே அதை கட் பண்ணி எடுக்க அவ்வளவு நேரம் மெகுமிய சந்தேகமா பார்த்த எல்லாருக்குமே அது பெரிய ஆச்சரியம் தான். அப்ப அந்த கிழவி தான் அந்த சோஜி கிட்டையும் டைகோ கிட்டையும், எவ்வளவு நேரம் நீங்க யூகிக்கும் மெகுமிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, போங்க ஏ டீம்ல மத்தவங்கள இருக்கிறாங்களா அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி விடுவாங்களா. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே சமைச்சுக்கிட்டே இருக்க ஃபைனலி டைமுமே முடியுது. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நவோசாடா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ பார்த்தா அந்த எரினாவோட அசிஸ்டன்ட் பின்னாடி நின்னுகிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி பாரு உன்னை நான் தோக்கடிச்சு கண்டிப்பா நான் தான் எரினா கூட இருக்க போறேன் அப்படின்னு வில்லி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ இப்போ பி டீம்ல தான் ஜட்ஜ் பண்ண போறாங்க. மொத்தமா 5 ஜட்ஜ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் 20 பாயிண்ட் வந்து கொடுக்கலாம். சோ மொத்தமா 100 பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா லைக் அவங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிஷ் மேக் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ அதை வச்சுதான் ரேங்கிங் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த 5 ஜட்ஜுமே சாதாரண ஆளுங்கலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருமே பெரிய கை தான். இந்த சாப்பாடு ரிலேட்டடா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறதோ இல்ல பிசினஸ் வச்சிருக்கிறதோ இல்லனா ஏதாவது ரைட்டராவோ அந்த மாதிரி வேரியஸ் ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே இந்த குக்கிங் வேர்ல்டுன்னு வந்துட்டா அவங்கள பெரிய கையா தான் இருப்பாங்க. அங்க முதல்ல ஒரு பையனோட சாப்பாடை டேஸ்ட் பண்ணிருப்பாங்களா. சோ எல்லாருமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க, வேற மாதிரி சமைச்சிருக்கடா, சூப்பரா, இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு நீ ஒரு ஒர்த்தான ஆள் தாண்டா அப்படின்லாம் பயங்கரமா பாராட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்கோர் கொடுத்தா 33 தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு மோசமா கொடுத்தீங்க அப்படின்னு அவன் கேட்டா, யோ நாங்க தினைக்கும் எந்த அளவுக்கு திறமையான செஃப்ஸோட கையில எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், உன்ன மாதிரியான ஒரு ஸ்டூடெண்டோட திறமை எவ்வளவு இருக்கும், அதுக்கு இவ்வளவுதான் இருக்கும், நாங்க இந்த பாயிண்ட் கொடுத்ததுக்கே நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்பா. சோ டக்கமிக்கு புரிஞ்சிருச்சு, ரைட். அப்ப இந்த நட்ஸ்மேயோட தங்கச்சி மட்டும் கிடையாது, கூட இருக்கிற மிச்ச 4 பேரும் டெரர் பீஸ் தான். அடுத்தடுத்து 20, 30 அந்த மாதிரி தான் பாயிண்ட் போயிட்டு இருக்கும். யாரும் 40 கூட தொட்டிருக்க மாட்டாங்க. அடுத்தது அந்த நவோசாடா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ ஒரு சாப்பாடை கொண்டு வந்திருப்பால, அது பயங்கரமா நாத்தரிச்சுக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கிற யாராலையும் உட்காரவே முடியாது. என்ன குழந்தை சமைச்சு வச்சிருந்திருக்க அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்குவிட் எல்லாம் இருக்கும்ல அதை வச்சு ஏதோ ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. சோ இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஐலாண்ட்ல அது ஃபேமஸ் போல. பேசிக்கா அந்த சாப்பாடுங்கிறது கருவாடு மாதிரி தான். அதுல இருந்து ஒரு விதமான வாடை வருது. அது இவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அதுல நான் நிறைய விஷயம் ஆட் பண்ணிருக்கேன்னு அந்த நவோசாடா
ஏகப்பட்ட மேட்டர் சொல்லிட்டே இருப்பாளாம். வேற வழி இல்லாம அந்த நட்சுமையோட தங்கச்சி இருக்கிறாள், நான் ஒரு ஸ்பான்சரா வேற இருக்கிறேன், கூடவே ஜட்ஜாவும் இருக்கிறேன், என் கடமை இதை சாப்பிடுறது, சும்மா வாயிலே அதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா அது நல்லா இருக்கும். என்னடா இது இவ்வளவு கேவலமான ஒரு வாசனை வருது, இருந்தாலும் சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்டே இருப்பேன். சரின்னு மத்த ஜட்ஜஸும் அதை சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். இதோட ஸ்மெல் இந்த அளவுக்கு மோசமா இருந்தாலுமே இந்த சாப்பாடு இந்த அளவுக்கு ருசியா இருக்கு, அதுதான் பயங்கர டெட்லி காம்போவா இருக்குதுன்னு சொல்லி அந்த மேட்டர் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். கருவாடு ஆக்குன இந்த மீன்கள்லாம் இருக்குதுல்ல, சோ இது எல்லாத்தையுமே சமைக்கிறதுல அந்த நவோசாடா பயங்கர ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அவளோட குக்கிங் ரூமே வந்து லைக் குழந்தைங்க யாராவது போனாங்கன்னா ஐயோ இது என்ன சுனிக்கறி கலவி அப்படின்னு பயப்படுற அளவுக்கு தான் இருக்கும். அவளோட ஐடியாலஜியுமே பாக்கறதுக்கு நல்லா இருக்கிற சாப்பாடு மட்டும்தான், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்னு கிடையாது. ஒரு உண்மையான டேஸ்ட் அப்படிங்கிறது பாக்கறதுக்கு படு கேவலமா இருக்கிற சாப்பாட்டுலயும் இருக்கும் அப்படிங்கிறது அவளோட நம்பிக்கை. இவென்ச்சுவலி அந்த இடத்துல 84 பாயிண்ட் எடுக்கிற அவ, ஐயா ஜாலி எப்படி நான் எரினாவோட அசிஸ்டண்டா போயிருவேன் அப்படின்னு பயங்கர ஹாப்பியா இருக்கேன். அடுத்தது பார்த்தா நம்ம எரினாவோட அசிஸ்டன்ட் இருக்கிறாள், சோ அவ சாப்பாடு எடுத்துட்டு வரா. இவன் மேல பயங்கர காண்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபுட்வார் சேலஞ்சுக்கு வர கூப்பிட்டு இருந்திருப்பா. சோ இன்னைக்கு உன்னை நான் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா எரினாவோட அசிஸ்டண்டா இனிமேல் நான் தான் இருப்பேன்னு. ஆனா அந்த இடத்துல அந்த எரினாவோட அசிஸ்டன்ட் ஜெயிச்சிருப்பான்னு வைங்களேன். இருந்தாலும் பரவாயில்ல, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, இப்ப நான் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கேன், அதையும் பார்க்கலாம் அப்படின்னு இந்த நவோசாடாவும் பயங்கர கான்பிடண்டா இருப்பா. ஈவன் எரினாவோட அசிஸ்டன்ட்டுமே இவ என்னத்த பண்ணிட போறான்னு பயங்கர கான்பிடண்டா அப்படியே பிளேட்டிங் எல்லாம் பண்றாளா. பரவாயில்ல மட்டன்ல ஆட் பண்ணியிருக்கா, அருமையா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி அழகுற ஒருத்தர் எடுத்து வாய் வச்சா டக்குனு பல்க் ஆயிட்டு ஏதோ கும்பு வீரன் மாதிரி மாறிடுறாரு. என்னது இந்த ஆளுக்கு மட்டனை சாப்பிட்டாலே வயிறு கலக்குதுன்னு போய் உட்காந்துருவாரு, இவரு அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு சொல்லி கூட இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் ஆச்சரியமா பார்க்க, என்னன்னா இந்த மாதிரி யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 டைப் ஆஃப் மசாலா வந்து சாப்பாட்டுல கொடுப்பாங்களாமா. சோ அதை தான் இவ்வளவு பயன்படுத்திருக்காளா என்ன அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆலிஸும் நினைச்சுக்கிறா, ஆமா மெடிசன் ரிலேட்டடான இந்த குக்கிங்ல அவ பயங்கரமான எக்ஸ்பர்ட். சும்மா ஒண்ணு எரினா கூட சுத்திக்கிட்டு இல்ல, கூடவே இந்த ஏசியன்ஸ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மெத்தட் ஆஃப் குக்கிங் ஒன்று இருக்குது. சோ உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற அந்த ஒரு டேக்லைன் கீழே வர மாதிரி அதுல மெயின் இன்கிரீடியன்டான அந்த 4 ஸ்பைசஸ் அவ ஆட் பண்ணிட்டு முதல்ல அதை தண்ணியில வந்து அவ சூடு பண்ணி வச்சுட்டாலாமா. சோ அப்பதான் அதுல இருக்கிற சாறு எல்லாமே அந்த தண்ணியில கலக்கும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஒயின், கொத்துமல்லி, ரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி, மஞ்சள், சோம்பு, பெருஞ்சீரகம் அப்படின்னு இதை ஆட் பண்ணிருப்பா. சோ இந்த மாதிரி மெடிசனல் வேல்யூ உள்ள ஸ்பைசஸ் இதுல ஆட் பண்ணி கூடவே மட்டனையும் வச்சிருக்க, அது இவங்களுக்கு தனியான ஒரு உத்வேகம் கொடுத்த மாதிரியே இருக்கும். இவங்க இந்த மாதிரி இந்த சாப்பாடை போட்டு பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்க, இதை பார்த்து இந்த நவோசாடாக்கு மனசே கேட்கல. ஐயோ ஏற்கனவே என்னோட சாப்பாடு சாப்பிட்டு இந்த ஜட்ஜஸ் எல்லாரும் என் சூனியத்துல விழுந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவளோட சாப்பாடு அப்படி பாராட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வாய பொழந்துகிட்டு இருக்கேன். வேணும்னா நீயும் ஒன்னு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவோசாராட்டி கொடுக்கும் போது சரின்னு அதை சாப்பிட்டு பார்த்தா அவளோட இந்த சூனியம் அப்படிங்கிற இந்த கர்ஸ்ல இருந்தே வெளியே வந்த மாதிரி ஆயிரும். சோ சின்ன வயசுல இருந்தே எரினா இந்த சைனீஸ் மெடிசனல் வேல்யூ உள்ள இந்த குக்கிங்கை வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காலாமா. அதே நேரத்துல என்ன மாதிரியான ஒருத்தர் தான் இந்த மாதிரி எரினாவோட அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு, உனக்குலாம் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக அவளுக்கு கிட்டத்தட்ட 92 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டக்குமியும் அவன் தம்பியும் அங்க ஒரே டீம்ல தானே இருப்பாங்க. அண்ணா உன்னை தோக்கடிக்கிறதுக்கான நாள் வந்துருச்சுடான்னு பயங்கர கான்பிடண்டா இருக்க, அதையும் பார்த்து டக்குமியும் சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.